Dear students, in this video we are going to see about the third part of the lesson, Science in Everyday Life. The name of the topic is Waste Generated in Our Environment. Waste is any substance which is discarded after primary use. It is worthless, defective and of no use. They are unwanted and undesirable materials. வேஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் இட் இஸ் டிஸ்கார்டட் ஆஃப்டர் ப்ரைமரி யூஸ். நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கார்ட் பண்ணுறோம், நிராகரிக்கிறது தான் வேஸ்ட். ஓகே, இட் இஸ் ஒர்த்லெஸ், டிஃபெக்டிவ் அண்ட் ஆஃப் நோ யூஸ். ஒர்த்லெஸ் அப்படின்னா பயனற்றது, டிஃபெக்டிவ் குறைபாடுள்ள, நோ யூஸ் நமக்கு தேவையில்லாதது. இதெல்லாம் என்ன சொல்கிறோம்? வேஸ்ட். ஓகே, தே ஆர் அன்வான்டட் அண்ட் அன்டிசைரபிள் மெட்டீரியல்ஸ். வேஸ்ட் என்ன சொல்கிறாங்க? அன்வான்டட் நமக்கு தேவையில்லாதது, அண்ட் அன்டிசைரபிள் நமக்கு விருப்பம் இல்லாத மெட்டீரியல்ஸ் பொருட்களை தான் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, வேஸ்ட் is classified into two types. One is waste from school and household waste. Okay, first one, let's see household waste. Waste from home is known as household waste. Solid wastes decomposed from home and apartments comprise of garbage and rubbish. For example, bottles, cans, clothing, compost, decomposable items, food packings, newspaper, magazines and trimmings. We can classify the household wastes as below. வேஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஹவுஸ்ஹோல்ட் வேஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட், நம்மளோட ஹவுஸில் நமக்கு தேவையில்லாத பொருட்கள், அன்வான்ட் அன்டிசைரபிள் திங்ஸ் எல்லாம் ஹவுஸ்ஹோல்ட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இட் இஸ் சாலிட் வேஸ்ட் ஆல்சோ. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னாங்க? பாட்டில்ஸ், கேன்ஸ், க்ளோத்திங்ஸ், நமக்கு தேவையில்லாமல் யூஸ்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஹவுஸ்ஹோல்ட் வேஸ்ட். ஓகே, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹவுஸ்ஹோல்ட் வேஸ்ட் எல்லாமே கார்பேஜ் அண்ட் ரப்பிஷ் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தே ஆர் கிளாஸிஃபைடு இன்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ். லெட்ஸ் சி ஃபர்ஸ்ட் ஒன், ஆர்கானிக் வேஸ்ட், கிச்சன் வேஸ்ட், வெஜிடபிள்ஸ், flowers, leaves and fruits. These are the example for organic wastes. Okay, ஆர்கானிக் வேஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா கிச்சன் வேஸ்ட், வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டாக்ஸிக் வேஸ்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஓல்டு மெடிசன்ஸ், பெயிண்ட்ஸ், chemicals, bulbs, spray cans, fertilizers, pesticide containers, batteries, shoe polish. These are the examples for toxic wastes. Okay, see these pictures, they given wastes pictures. Okay, நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வேஸ்டஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம்? ஒரு பிளேஸில் போட்டு டப் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி போட்டு வைக்கக்கூடாது. எங்கே வேணால் நம்ம வேஸ்ட்டை த்ரோ பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? புட்டிட் இன் எ டஸ்ட்பின். நம்ம டஸ்ட்பினில் தான் போடணும், டஸ்ட்பின் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ரீசைக்கிளபிள் வேஸ்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பேப்பர், கிளாஸ், மெட்டல்ஸ் அண்ட் plastics. Okay, these are the examples for recyclable wastes. Okay, next, soiled wastes. Clothes soiled with blood and other body fluids. நம்ம பாடியிலேருந்து வரக்கூடிய
வேஸ்ட், ஃப்ளூயிட் வேஸ்ட் எல்லாமே சாயில்டு வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வேஸ்ட். வேஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் பார்ட்ஸ், எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸ், செல்ஃபோன் பார்ட்ஸ், சிஎஃப்எல் பல்ப்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, do you know 40 million tons of electronic waste is generated every year worldwide. வேர்ல்ட்வைடில் எவ்ரி இயர், ஒவ்வொரு இயருக்கும் எவ்வளோ எலக்ட்ரானிக் வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 40 million tons. ஓகே, waste comprises 70% of our overall toxic waste. ஓவரால் கால்குலேஷனில் டாக்ஸிக் வேஸ்ட்டில் எது தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா வேஸ்ட், எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்குது, 70% இருக்குது. waste contains hundreds of substances of which many are toxic. இதில் வேஸ்ட்டில் எல்லாம் நிறைய மெனி திங்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா டாக்ஸிக்காக இருக்குது. நெக்ஸ்ட், let's see activity 4. Collect the waste from your house before it is thrown into dustbin. Separate them into 2 groups. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம டஸ்ட்பினில் போடுறதுக்கு முன்னாடி 2 டைப்ஸை நம்ம செப்பரேட் பண்ணணும். குரூப் 1, garbage from the kitchen like fruit and vegetable peel, eggshells, waste food, tea leaves, newspapers, dry leaves and paper bags. These are the examples for decomposable waste. அதாவது ஈஸியாக டீகம்போஸ் ஆகக்கூடிய வேஸ்ட். அண்ட் குரூப் 2, pieces of cloth, polythene bags, broken glass, aluminum wrappers, nails, old shoes and broken toys. These are the examples for undecomposable things. அதாவது ஈஸியாக டீகம்போஸ் ஆகாது, இட் டேக் மோர் டைம், நிறைய டைம் எடுத்துக்கும் டீகம்போஸ் ஆகிறதுக்கு. அண்ட் சம் திங்ஸ் ஆர் cannot decompose. ஒரு சில திங்ஸ் டீகம்போஸ் ஆக கொஞ்சம் காலங்கள் அதிக காலங்கள் எடுத்துக்கும், இருந்தாலும் ஒரு சில திங்ஸ் decompose ஆகாது. ஓகே, ஃபைண்ட் அவுட் ஹவு யூ கேன் டீகம்போஸ் தெம் ப்ராப்பர்லி. நம்ம இதை 2 டைப்ஸாக டிவைட் பண்ணி டீகம்போஸ் ஆகிறதும் டீகம்போஸ் ஆகாத திங்ஸையும் 2 டைப்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு அது எப்படி ப்ராப்பராக டீகம்போஸ் பண்ணுறது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை நம்ம டீகம்போஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் லெட்ஸ் see வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல். நம்ம ஸ்கூலில் என்னென்ன வேஸ்டஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, யூ லீவ் மெனி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இன்சைட் யுவர் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் த்ரோ அவே மெனி திங்ஸ் இன் தி ஸ்கூல் கேம்பஸ். நம்ம ஸ்கூல்லேருந்து கிளம்பும்போது என்ன பண்ணுவோம், நிறைய வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிளாஸ் ரூமில் போட்டுட்டு போவோம், அப்படியே ஸ்கூல் கேம்பஸ்லேயும் போடுவோம். இஃப் தே ஆர் நாட் கலெக்டட் அண்ட் டீகம்போஸ் ப்ராப்பர்லி யுவர் என்விரான்மெண்ட் வில் பி பொல்யூட்டட். அந்த மாதிரி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாமல் அப்படியே கேம்பஸில் விட்டாங்களா என்ன ஆகும், டீகம்போஸ் ப்ராப்பராக பண்ணாமல் விட்டால் நம்மளை சுற்றி ஸ்கூல் கேம்பஸில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் பொல்யூட் ஆகும். ஓகே, papers, pen and its parts, blades, chocolate covers and plastic items are found in the school environment. Okay, ஸ்கூல் கேம்பஸில் என்னென்ன வேஸ்டெல்லாம் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர்ஸ், பென் அண்ட் இட்ஸ் பார்ட்ஸ், blades, chocolate covers and plastic items. Okay, these are the examples for waste from school. The single most common material generated in schools is food waste. காமனாக எல்லா ஸ்கூல்லேயும் இருக்கக்கூடிய வேஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுட் வேஸ்ட். ஃபுட் இஸ் நாட் ஒன்லி வேஸ்டட் பட் இட் இஸ் ஆல்சோ த்ரோன் அவே எவ்ரிவேர், மேக்கிங் ஆர் சரௌண்டிங் அன்க்ளீன். நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், ஃபுட்டு அப்படின்றது வேஸ்ட் கிடையாது,
இது நம்ம சாப்பிட முடியல என்ன பண்ணுவோம், த்ரோன் அவே, நம்ம தூக்கி போடுறோம், எங்கே வேணால் கொட்டிடுவோம். இதனால் என்னாகும், நம்மளோட சரௌண்டிங் அன்க்ளீன், சுத்தம் இல்லாமல் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். யூ ஷுட் அவாய்ட் food waste. Okay, in a survey conducted, it is found that food waste accounts for 23.9% of the total wastes generated in the school, and recyclable paper like cardboard, white paper and mixed papers accounted for 23.5% of the total waste. ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, ஃபுட் வேஸ்ட் எவ்வளோ ஆகுது டோட்டலாக அப்படின்னு சொல்லி பார்த்தா 23.9% ஃபுட் வேஸ்ட்டு ஆகுது. அண்ட் பேப்பர், இந்த மாதிரி கார்ட்போர்ட் அண்ட் மிக்ஸ் பேப்பர்ஸ், இந்த மாதிரி வேஸ்டஸ்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 23.5%. So to keep our surrounding clean, we need to have a proper waste disposal system. நம்மளோட சரௌண்டிங் என்விரான்மெண்ட்டை நம்ம எப்போவும் க்ளீனாக வச்சுக்கணும். அண்ட் ப்ராப்பர் வேஸ்ட் டிஸ்போசல் சிஸ்டம், நம்ம வேஸ்ட் திங்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு டிஸ்போசல் சிஸ்டம் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், need for proper disposal of waste. நமக்கு ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் எதுக்கு தேவை அப்படின்னா, அதனோட டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட்டோட தேவை என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். வித் ஸோ மச் ஆஃப் வேஸ்ட்ஸ் லையிங் எவ்ரிவேர், வாட் டூ யூ திங்க் தட் வி ஷுட் டூ? We urgently need a proper waste management system. Waste management is needed for the following reasons. நம்மளோட வேஸ்டஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம், எங்கே வேணால் போடுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், உடனே ப்ராப்பர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நமக்கு வேணும். அது நம்ம தேவையாக இருக்கிறதுனால நம்ம அதை உடனே ரெடி பண்ணணும். ஓகே, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நமக்கு எதுக்கெல்லாம் தேவை எதனால நமக்கு தேவைப்படுது அப்படின்றத ரீசனை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட், டு கண்ட்ரோல் பொல்யூஷன். வேரியஸ் பொல்யூஷன்ஸ் லைக் வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் அண்ட் சாயில் பொல்யூஷன் கேன் பி அவாய்டட். நம்ம இந்த மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். என்னென்ன பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் அண்ட் சாயில் பொல்யூஷன். ஓகே, வேஸ்டெல்லாம் நம்ம வாட்டரில் இருந்தது அப்படின்னா என்னாகும், நமக்கு சுத்தமான வாட்டர் கிடைக்காது, க்ளீன் வாட்டர் கிடைக்காது. அதே மாதிரி ஏர் பொல்யூட் ஆச்சுன்னா நம்மளால் ப்ரீத் பண்ண முடியாது. ஓகே, நமக்கு ஏர் பொல்யூஷன் ஆச்சு அப்படின்னா நமக்கு சுத்தமான காற்று கிடைக்காது. அண்ட் சாயில் பொல்யூஷன் ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு இயற்கை கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் கிடைக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு சிஸ்டம் கண்டிப்பாக வேணும். நம்ம அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை ப்ராப்பராக பண்ணி நம்ம வேஸ்ட் எல்லாமே டிஸ்போஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட், டு கன்சர்வ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ன இதுக்கெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம கன்சர்வ் பண்ணணும், பாதுகாக்கணும். Waste disposal is important for the conservation of our environmental resources like forest, minerals and water. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபாரஸ்ட், மினரல்ஸ் அண்ட் வாட்டர் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாமே நம்ம கன்சர்வ் பண்ணணும். அதுக்காக வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தேவை. ஓகே, நெக்ஸ்ட், டு கண்ட்ரோல் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ். ஸ்ப்ரெட் ஆஃப் infectious diseases can be controlled. இந்த மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருந்தது அப்படின்னா நம்ம டிசீசஸ்
ஸ்ப்ரெட் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரீசைக்கிள் ஃபார் ஃபர்தர் யூஸ். வேஸ்ட் கேன் பி ரீசைக்கிள் டு கெட் ப்ராடக்ட்ஸ் ஃபார் ஃபர்தர் யூஸ். ரீசைக்கிள் பண்ணோம் அப்படின்னா நம்ம மறுசுழற்சி பண்ணோன்னா நமக்கு அந்த ப்ராடக்ட்ஸு வேறு ஒரு பொருளாக கிடைக்கும். நம்ம அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணணும். ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நமக்கு தேவைப்படும். ஓகே, நெக்ஸ்ட் வேஸ் டு ரெடியூஸ் வேஸ்ட். நம்ம எப்படியெல்லாம் வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். தி பெஸ்ட் place to start difference is our home. நம்மளோட ஹோம்லேருந்து தான் இந்த ரெடியூஸ் பண்ணணும், வேஸ்ட் எல்லாம் நம்ம குறைக்கணும். we need to learn how to reduce, reuse and recycle waste. நம்ம என்ன பண்ணோம், எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, ரீயூஸ் பண்ணுறது அண்ட் ரீசைக்கிள் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். The following practices will be helpful to reduce wastes in our home and school environment. டெய்லி நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. வேஸ்ட் எல்லாம் நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, they are given below. Okay, let's see. Use reusable and recyclable bags and containers. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேக்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரீயூஸபிளாக இருக்கணும் அண்ட் ரீசைக்கிளபிளாக இருக்கணும். மறு பயன்பாடு, அதாவது மறுபடியும் நம்ம அந்த திங்ஸை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம த்ரோ பண்ணாமல் மறுபடியும் நம்ம அந்த திங்ஸை யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி ரீசைக்கிள் பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், அவாய்ட் ஒன் டைம் யூஸ் ஐட்டம்ஸ் அண்ட் யூஸ் ஐட்டம்ஸ் விச் கேன் பி யூஸ்ட் பெர்மனெண்ட்லி. ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாத இருக்கக்கூடிய திங்ஸை நம்ம என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு திங்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதை பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம தான் அந்த பொருளை யூஸ் பண்ணணும். எந்த பொருள் பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோ அந்த திங்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட், செக்ரிகேட் வேஸ்ட்ஸ் டு biodegradable and non-biodegradable items and hand over them to the municipal and corporation people who collect them. நம்ம வேஸ்ட் எல்லாம் 2 டைப்ஸாக டிவைட் பண்ணிக்கணும். பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள். அதாவது டீகம்போஸ் ஆகக்கூடிய திங்ஸ் எல்லாம் தனியாகவும் டீகம்போஸ் ஆகாத திங்ஸ் எல்லாத்தையும் தனியாகவும் நம்ம பிரித்து அதை முனிசிபல் அண்ட் கார்பரேஷன் பீப்புள்கிட்ட கொடுக்கணும், ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராப்பராக டீகம்போஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட், do not throw away your waste everywhere. Put them in dustbins and decompose them properly. நம்ம வேஸ்ட் எல்லாம் எங்கே வேணால் போடக்கூடாது. என்ன பண்ணணும், டஸ்ட்பினில் தான் போடணும். அண்ட் அது என்ன பண்ணணும், ப்ராப்பராக டீகம்போஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், டோன்ட் வேஸ்ட் ஃபுட். வேஸ்ட் ஃபுட் இஸ் ஸ்கூல்ஸ் கேன் பி கலெக்டட் அண்ட் யூஸ்டு டு ஃபீட் கேட்டில்ஸ். ஃபுட்டு என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. அண்ட் ஸ்கூல் கேம்பஸில் இருக்கக்கூடிய ஃபுட் வேஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணிவிட்டு கேட்டில்ஸ்க்கு ஃபீட் பண்ணுவாங்க. ஓகே, ஆடு மாடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேட்டில்ஸ்க்கெல்லாம் உணவாக ஃபீட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட், ஆர்கானிக் வேஸ்ட் கேன் பி கன்வெர்ட்டட் இன்டு மென்யூர்ஸ். ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கிச்சன் வேஸ்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாம், அதாவது ஈஸியாக டீகம்போஸ் ஆகக்கூடிய வேஸ்ட் எல்லாம் மென்யூர்ஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. லேண்டில் உரமாக போடுறதுக்காக மென்யூர்ஸாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே,
See this picture. This is ways to reduce waste mind map. Okay, first one, reduce. நம்ம things எல்லாம் என்ன பண்ணணும், first யூஸ் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணிக்கணும். அண்ட் ரீயூஸ் மீன் ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை தூக்கி போடாமல் மறுபடியும் அதை திரும்ப பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கக்கூடிய திங்ஸை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ரீசைக்கிள், மறுசுழற்சி. அந்த திங்ஸை யூஸ் பண்ணி மறுபடியும் வேறு ஒரு ஐட்டமாக மறுசுழற்சி பண்ணி நமக்கு அதை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடிய திங்ஸை தான் நம்ம பயன்படுத்தணும். அண்ட் இது எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வேஸ்ட்டை என்ன பண்ணணும், நம்ம ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் த waste management system. Okay, this lesson is over. We will see in next class. Thank you.